നമസ്കാരം. ആദ്യം നമുക്ക് ഒരു വീഡിയോ കാണാം. എൻ്റെ പേര് ബിന്ദു. ഞാൻ പഠിക്കുന്നത് ഹൈസ്കൂളിലാണ്. 9ാം ക്ലാസ്സാണ്. എനിക്ക് നടക്കാൻ പറ്റില്ല. പോയി വരുന്നത് അമ്മയും അച്ഛനും എടുത്തുകൊണ്ടാണ്. എനിക്ക് സ്കൂളിൽ പോകാൻ വേണ്ടിയിട്ട് ഒരു വണ്ടി ആവശ്യമാണ്. അതിന് വേണ്ടിയിട്ടാണ്. എനിക്ക് ദിവസം സ്കൂളിൽ പോകാൻ പാടാണ്. എനിക്ക് പഠിക്കാൻ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. എനിക്ക് എല്ലാ ദിവസവും സ്കൂളിൽ പോകണം. അതുകൊണ്ട് നിങ്ങളെ കൊണ്ട് പറ്റുന്നത്രയ്ക്കും എനിക്ക് സഹായിക്കണം. മറയൂർ നാച്ചിവയൽ സ്വദേശി ദേവകുമാർ ലക്ഷ്മി ദമ്പതികളുടെ മൂത്ത മകൾ ബിന്ദുവിൻ്റെ വാക്കുകളാണ് നമ്മൾ ഇപ്പോൾ കേട്ടത്. കാല്യമായ ശാരീരിക വിഷമതകൾ അനുഭവിക്കുമ്പോഴും സ്കൂളിൽ പോകാനും പഠിക്കാനും ബിന്ദു അതീവ താല്പര്യം പ്രകടിപ്പിക്കുന്നുണ്ടെന്നും ക്ലാസ്സിൽ പഠിപ്പിൽ മകൾക്ക് 2ാം സ്ഥാനം ലഭിച്ചെന്നും മാതാപിതാക്കൾ പറഞ്ഞു. അരയ്ക്ക് താഴേക്ക് തളർന്ന നിലയിലായിരുന്നു ബിന്ദുവിൻ്റെ ജനനം. അടുത്ത കാലം വരെ തോളിലിട്ടാണ് മാതാപിതാക്കൾ ചികിത്സയ്ക്കും സ്കൂളിലേക്കും മറ്റും ബിന്ദുവിനെ എത്തിച്ചിരുന്നത്. താമസ സ്ഥലത്ത് നിന്നും സ്കൂളിലേക്ക് ഏകദേശം 3 കിലോമീറ്ററോളം ദൂരമുണ്ട്. ഇപ്പോൾ മകൾക്ക് 15 വയസ്സാണ് പ്രായം. തോളിലിട്ട് നടക്കാൻ പ്രയാസമാണ്. പഠിക്കാൻ വലിയ താല്പര്യമുണ്ട്. മഴ നനയാതെയും വെയിൽ കൊള്ളാതെയും അവളെ സ്കൂളിലെത്തിക്കാൻ ഞങ്ങൾ വല്ലാതെ ബുദ്ധിമുട്ടുന്നുണ്ട്. അതിനാൽ ഒരു വാഹനം ആവശ്യമാണ്. ഞങ്ങളുടെ വരുമാനം കൊണ്ട് വാഹനം വാങ്ങാൻ ഇതുവരെ സാധിച്ചില്ല. സഹായിക്കണം. ദേവകുമാറും ലക്ഷ്മിയും വ്യക്തമാക്കി. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தேவகுமார். என்னுடைய மகள் பெயர் பிந்து. மகளுக்கு வயசு 15 ஆச்சு. மகள் வந்து நடக்க முடியாது. இப்பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தூக்கிட்டு தான் போவோம், தூக்கிட்டு தான் வரணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு செலவு வந்துட்டு 200 ரூபா. போக வர ஆட்டோவுக்கு செலவு 200 ரூபா ஆகுது. எங்களுக்கு வந்துட்டு பயங்கர கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆளுக்குள்ள வேலை தான். ஒரு ஆளுக்குள்ள சம்பளம் வந்துட்டு 800 ரூபா இல்லைன்னா 900 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும். அந்த 900 ரூபா வச்சு தான் எல்லா காரியமும் எங்களுக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, மகள் வந்துட்டு படிப்பில் வந்து 2வது இடத்துல ஹைஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. மகளுக்கு வந்துட்டு படிப்பதற்கு போய் வருவதற்கு ஒரு வண்டிக்காக தான் நாங்கள் இப்பொழுது வந்துட்டு ஒரு 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 உங்களுடைய சகாயத்திற்காக தான் நாங்கள் இப்போ உட்காந்துருக்குறோம். அது என்னென்னு கேட்டால், வண்டி அப்படின்னும் போது மகளுக்கு வந்துட்டு வீல் சேரு ஒன்று பள்ளியிலேருந்து ஏற்கனவே ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது இப்போ தற்காலிகமாக வந்துட்டு அது ஓடலை வண்டி. எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் நாங்கள் வந்துட்டு அதை தூக்கிட்டு தான் போகணும், தூக்கிட்டு தான் வரணும். இப்போ தற்காலிகமாக வந்துட்டு எங்களுக்கு இது பார்க்க போனால், மகளுக்கு வந்துட்டு எல்லாம் சிகிச்சைக்கு பார்க்க போனால் எங்கள் கையில் வந்து பைசா இப்போ ஒன்றுமே இல்லை. காரணம் இந்த 800 ரூபா சம்பளத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியல. அதனால் வந்துட்டு இப்போ வண்டியை இப்போ கொண்டு வந்து பிள்ளை வந்து படிப்பதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் பார்க்க வேண்டியும் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன யோசிக்கிறோன்னு கேட்டாங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ இல்லைன்னா ஒரு வண்டி, ஒரு வீல் சேர் வந்துட்டு மழை டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது. மறுபடியும் அந்த மழை டைம் ஆகும்போது நாங்கள் ஆட்டோவில் தான் கொண்டு போகணும். அதனால் வந்துட்டு இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ எல்லாம் ஒரே சேம் தான் இப்போ ரேட்டு வருது. அந்த ஆட்டோ எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் வந்துட்டு எல்லோரும் ஒத்துழைச்சி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தொகையை நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சது உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி நினச்சி எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா என்று மிகவும் தாழ்மையுடன் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பாப்பா வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க 9ஆம் கிளாஸு. ஆனால் அவளுக்கு போக வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வண்டி வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆனதுனால நானும் என் பிள்ளைய தூக்கிட்டு தான் போகணும். இப்போ பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்கிறதுனால நமக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி போக வர்றதுக்கும் மேலும் படிக்க வைக்கணுன்ற നമ്പിക്കയോടെ நானும் இருக்கிறேன். മകൾ നടന്നു കാണാനുള്ള ആഗ്രഹം മൂലം മാതാപിതാക്കൾ കഴിയാവുന്ന എല്ലാ ചികിത്സകളും ലഭ്യമാക്കിയെങ്കിലും ഫലമുണ്ടായില്ല. ശാരീരിക ബുദ്ധിമുട്ടുകൾക്ക് പുറമെ സഹിക്കാൻ കഴിയാത്ത വേദന കൂടി അനുഭവിച്ചാണ് ബിന്ദു ഓരോ ദിവസവും തള്ളി നീക്കുന്നത്. ഏതാനും ദിവസം മുമ്പ് കാലിൽ ചർമ്മത്തിന് മുകളിൽ കുമിളകൾ രൂപപ്പെട്ടിരുന്നു. ഇപ്പോൾ ഇത് പഴുത്ത് വ്രണമായി. ആശുപത്രിയിൽ എത്തിച്ച് ചികിത്സ ലഭ്യമാക്കിയെന്നും ഒരിടത്ത് വ്രണം കരിഞ്ഞു തുടങ്ങുമ്പോൾ പിന്നെയും സമീപത്ത് കുമിളകൾ രൂപപ്പെട്ട് വ്രണമായി മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണെന്നും പിതാവ് ദേവകുമാർ പറഞ്ഞു. ചെറുകടികളും ചായയും വിറ്റാണ് ദമ്പതികൾ ഉപജീവനത്തിനുള്ള തുക സമാഹരിക്കുന്നത്. ഉദാരമതികളുടെ സഹായം ലഭിച്ചില്ലെങ്കിൽ ബിന്ദുവിൻ്റെ തുടർ പഠനം മുടങ്ങുന്ന സാഹചര്യമാണ് നിലവിലുള്ളത്.
ആയതിനാൽ ബാങ്ക് അക്കൗണ്ട് വഴിയോ ഗൂഗിൾ പേ സ്കാനർ വഴിയോ കഴിയുന്ന രീതിയിൽ ഓരോരുത്തരും ഈ കുടുംബത്തെ സഹായിക്കണം. ബിന്ദുവിൻ്റെ സ്വപ്നം സഫലമാക്കാൻ നമുക്ക് കൈകോർക്കാം. ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ.